விருதாச்சலம் அருகே ஓடும் ரயிலில் தவறி விழுந்து கர்ப்பிணி பெண் உயிரிழந்த நிலையில் அபாய சங்கிலி இயங்கவில்லை என்பதால் பெண் பலியானது காரணம் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரயில்களில் உள்ள அபாய சங்கிலியை எப்போது பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து ரயில்வே தொழிற்சங்க உறுப்பினர் இளங்கோவனுடன் நமது செய்தியாளர் இந்துமதி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், இப்போது ரயிலில் உள்ள அபாய சங்கிலியை எதற்கெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் எப்போதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் சார்? அந்த அபாய சங்கிலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் விழுந்தாலோ அல்லது வேறு ஏதாவது முக்கியமான தடைகள் ஏற்பட்டாலோ அதை அபாய சங்கிலி இழுக்கலாம். ஆனால் யாருக்காவது ஃபோன் விழுந்து போச்சுருந்தோம் அல்லது செயின் விழுந்து போச்சுருந்தோம் அபாய சங்கிலி இழுக்க முடியாது. முக்கியமாக உயிர்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்காக அபாய சங்கிலி இழுக்கலாம். அவங்க S8 பயணம் பண்ணியிருக்காங்க. பயணம் பண்ணும்போது அந்த பொண்ணு அந்த பக்கத்தில் கேட் ஓரமாக போய் வாந்தி எடுத்தப்போ விழுந்திருக்கு. S9 இருக்கிறவர் அதை பார்த்துருக்காரு. இப்போ எனக்கு என்கொயரி ரிப்போர்ட்லேருந்து தகவல் கிடச்சிது. S9 இருக்கிறவர் பார்த்து S9 செயின் புல் பண்ணியிருக்காரு, நிற்கலை. S8 அதனை ஓடியாந்து அங்கே செயின் புல் பண்ணி அப்போ தான் வண்டி நின்று இருக்குது. ஸோ இது அந்த கோச்சில் வேலை செய்யாமல் இருந்திருக்கு. இதில் எப்படின்னா இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா, பேசஞ்சர் எமர்ஜென்சி அலாம் வால்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த செயினை புல் பண்ணோன்னே 7 கிலோ வெயிட்டு செலவு பண்ணி தான் அதை இழுக்கணும். அப்போ தான் அது வேலை செய்யும். அப்போ அந்த இழுத்த உடனே அது என்ன பண்ணோம்னா, அந்த வால்வு இருக்கு இல்லையா, அது க்ளோஸ்டாக இருக்கும். இதை இழுத்த உடனே வால்வு ஓப்பன் ஆகிடும். வால்வு ஓப்பன் ஆன உடனே அதில் ப்ரெஷர் டவுன் ஆகிடும். அந்த ப்ரெஷர் டவுன் ஆகும். நீங்கள் என்ஜின் வரைக்கும் அந்த ப்ரெஷர் போகும். என்ஜினில் 5 kg/cm². அது ப்ரெஷர் இருக்கும். இது வால்வை ஓப்பன் பண்ண உடனே அந்த ப்ரெஷர் டவுன் ஆகி 4.6க்கு வந்துடும். வந்ததுன்னா வண்டி நிற்கும். அப்போ டிரைவரும் அதை அப்ளை பண்ணி நிறுத்திடுவார். அது எப்படி நிற்கும்னா, இழுத்து முடித்த உடனே இந்த டக்குன்னு அந்த இடத்துல நிற்க முடியாது. 1 கிலோமீட்டராவது ஓடி தான் அது நிற்கும். ஒரு 6 மாதத்தில் 42 பேர் தவறி விழுந்து செத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தவறி விழுந்து சாகிறது, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் செல்ஃபி எடுக்கிறது, அந்த கேட்டு ஓரமாக நின்று, இதெல்லாம் தவிர்க்கணும்னு நான் பயணிகளுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன்.